Hi, hello and vanakkam pasangala. Welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And welcome to VEERAN Class 9 Batch. So yes pasangala, nammaloda one shot series la, nammaloda 9th standard la, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒன் ஷாட் தான் 9th ஸ்டாண்டர்ட்ல கடைசி ஒன் ஷாட் பிசிக்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா. ஸோ என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் சாப்டர் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிவர்ஸ் சாப்டரில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நம்ம படிச்சுட்டு புக் பேக் கொஷின்ஸ் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் பசங்களா நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் வந்து நம்மளோட வீரன் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ வீரன் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம செஷன் பிடிஎஃப்பும் உனக்கு வந்து கிடச்சிரும். சரியா? ஸோ நம்மளுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் உனக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் பசங்களா ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு 9 and 10 வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உனக்கு நம்மளோட ஃபார்முலா ஷீட்ஸ் அண்ட் நோட்ஸ் இதெல்லாமே உனக்கு கிடச்சிடும். எனக்கு உனக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் நாங்கள் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுவோம். ஸோ உடனே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வீரன் பேட்சில் என்ரோல் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் வாலா ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் நம்ம யூனிவர்ஸோட பில்டிங் பிளாக் பற்றி படிக்க போகிறோம். சோலார் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆர்பிட்டல் வெலாசிட்டி, டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட், கெப்லர்ஸ் லாஸ், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதை பற்றி படிக்க போகிறோம். சரியா? ஸோ வித் அ குயிக் இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஏர்லியர் டேஸ் ஓகே ஆஸ்ட்ரோனாமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம தூரத்தில் இருக்கிற பிளானட், மார்ஸ் இந்த மாதிரி கிரகங்களை வந்து இப்போ பார்க்குறதுக்கு அட்வான்ஸ்டு டெலஸ்கோப் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இதெல்லாம் ஆஸ்ட்ரோனாமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லையா? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தனா எல்லாரும் என்ன நினச்சிருந்தாங்க? எர்த் இஸ் த சென்டர் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். என்னது? எர்த் தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட சென்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் இட் இஸ் கால்ட் அஸ் ஜியோசென்ட்ரிக் மாடல். யார் வந்து இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிரீக் ஆஸ்ட்ரானமர் டோலமி தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியன் ஆஸ்ட்ரானமர் ஆரியபட்டா அண்ட் மெனி ஆஸ்ட்ரானமர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் என்ன சொன்னாங்க? இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே சென்டராக இருக்கிறது யாரு? நம்மளோட எர்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியோசென்ட்ரிக் மாடல் வந்து சொல்லுது. லேட்டரா போலிஷ் ஆஸ்ட்ரானமர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ், என்னது லேட்டரா போலிஷ் ஆஸ்ட்ரானமர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜியோசென்ட்ரிக் மாடல் யார் சொன்னான்னு பார்த்துக்கோங்க. ஹீலியோசென்ட்ரிக் மாடல் என்ன சொல்றாங்கன்னா சன்னு தான் வந்து இந்த மொத்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற சென்டர்னு சொல்றாங்க. ஸோ ஜியோசென்ட்ரிக் மாடலில் எர்த் தான் சென்டர்னு சொன்னாங்க. அண்ட் ஹீலியோசென்ட்ரிக் மாடலில் உனக்கு சன்னு தான் சென்டர்னு வந்து சொல்றாங்க. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் த டெலஸ்கோப் இன் த நெதர்லாண்ட்ஸ் இன் 1608 கிரியேட்டட் அ ரெவல்யூஷன் இன் ஆஸ்ட்ரானமி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? உனக்கு வந்து டெலஸ்கோப் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெசன்ல நம்ம யூனிவர்ஸோட பில்டிங் லாஸ் அண்ட் கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், சேட்டலைட்டோட டைம் பீரியட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படிக்க போறோம். ஸோ த பேசிக் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் யூனிவர்ஸ் என்னது? லூமினஸ் மேட்டர். என்னது? நம்ம யூனிவர்ஸ், நம்ம அண்டம், நம்ம பிரபஞ்சத்தோட பேசிக் பில்டிங் கான்ஸ்டிட்யூவன்ட் பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கேலக்ஸி. சரியா? ஸோ அதெல்லாம் என்ன? கேலக்ஸினா என்னது மேம்? பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே, நட்சத்திரங்களோட அவ்வளோ பில்லியன்ஸோட கலெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வி கால் இட் அஸ் கேலக்ஸி. ஸோ கேலக்ஸியே என்னது? கேலக்ஸிலேயே உனக்கு நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய கேலக்ஸிஸோட கலெக்ஷன் தான் என்னது? நம்மளோட யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங் தட் எக்ஸிஸ்ட் இன்க்ளூடிங் த எர்த், பிளானட், ஸ்டார், ஸ்பேஸ் அண்ட் கேலக்ஸிஸ். என்னது? யூனிவர்ஸ்ல உனக்கு என்னென்ன இருக்கு? எர்த், பிளானட், ஸ்டார்ஸ், ஸ்பேஸ், கேலக்ஸிஸ் இருக்கு. This includes all matter, energy and even time. Okay, it could be infinitely large. Okay, scientists however measure the size of the universe by what they can see. Okay, so universeல இத்தனை galaxies இருக்கு. So எல்லாமே இதுல வந்து included, stars included, planets included, earth included, space included. சரியா? So யூனிவர்ஸோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தப்ப scientists however measure the size of the universe by what they can see. என்னதான் நிறைய திங்ஸ் எல்லாம் நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியலனா கூட நம்மனால பார்க்கக்கூடியதை வச்சு நம்ம யூனிவர்ஸை மெஷர் பண்றாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்? we call it as observable universe. அதை நம்ம என்ன சொல்றோம்? we call it as observable universe. So observable universe is around 93 billion light years.
என்னது ஸோ லைட் இயர்ஸ்ன்னு ஒன்னே நீ லைட் இயர்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ் ஓகே மெஷர்மெண்ட் கணக்கு ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ 1 light year is equal to distance that light travels in 1 year which is 9.4607 into 10 power 12 kilometer. இதை தான் நம்ம ஒரு லைட் இயர்னு சொல்லுவோம். அப்போ யூனிவர்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 93 பில்லியன் லைட் இயர்ஸ். அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இதுதான் நம்ம யூனிவர்ஸை நம்ம வந்து ஒரு அப்சர்வபிள் யூனிவர்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் அபவுட் த யூனிவர்ஸ் இட் இஸ் கரண்ட்லி எக்ஸ்பேண்டிங். ஸோ யூனிவர்ஸ் வந்து அப்படியே இதான் மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. என்னது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே ஸோ இட் இஸ் க்ரோயிங் லார்ஜர் பட் த எட்ஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அட் அ ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர் ரேட். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளோட யூனிவர்ஸோட எட்ஜ் என்ன ஆகிட்டு இருக்கு, ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல் த ஆட்டம்ஸ் டுகெதர் ஒன்லி மேக்கப் அரௌண்ட் 4% of the universe. Okay, so நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸில் வந்து உனக்கு எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தோன்னா ஆல் த ஆட்டம்ஸ் டுகெதர் ஒன்லி மேக்கப் அரௌண்ட் 4% ஆஃப் த யூனிவர்ஸ். எல்லா ஆட்டம்ஸும் நீ கான்ஸ்டியூட் பண்ணுறப்ப யூனிவர்ஸில் அது வந்து 4% தான் வந்து நம்ம ஆட்டம்ஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுதான். த மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் கான்சிஸ்ட் ஆஃப் சம்திங் சயின்டிஸ்ட் கால் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. ஓகே மேம், யூனிவர்ஸில் 4% தான் வந்து ஆட்டம்ஸாக இருக்குது. அப்போ மீதி இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப தே கால் தட் ஆஸ் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி சரியா. ஸோ ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ நம்ம சைஸ் of the universe பார்த்தோம். இப்போ ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸ் பார்த்தோன்னா scientists think that universe began with the start of a massive explosion. very important. எப்படி இந்த யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்க்குறப்ப என்ன சயின்டிஸ்ட் வந்து யோசிச்சாங்க, எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்னதுன்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அப்போ வந்து நடந்துச்சு. அந்த எக்ஸ்ப்ளோஷனை we call it as Big Bang. Okay, so according to Big Bang theory, all the matter in the universe was concentrated in a single point of hot dense matter சரியா. ஸோ இந்த பிக் பேங் தியரியில் என்ன சொல்கிறாங்க, all the matter in the universe was concentrated in a single point of hot dense matter. ஒரு ஹாட் டென்ஸ் மேட்டரில் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா மேட்டருமே இந்த ஹாட் டென்ஸ் மேட்டரோட ஒரு சென்டரில் தான் வந்து என்ன ஆயிருக்கு, கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 13.7 பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகும். என்னது, ஒரு வருஷம், 2 வருஷம், 1000 வருஷம், 10,000 வருஷம் கிடையாது, 13.7 பில்லியன் இயர்ஸ் ஆகோ an explosion occurred. என்னது, ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்துச்சு. அதாவது ஒரு பெரிய வெடி எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பொம்பார்ட்மெண்ட் நடந்துச்சு. ஓகே, அண்ட் ஆல் த மேட்டர் were ejected in all directions in the form of galaxies. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து ஸோ நிறைய ஒவ்வொரு டைரக்ஷன்லையுமே எல்லா டைரக்ஷன்லையுமே அந்த எக்ஸ்ப்ளோஷனில் நடந்ததுனால அந்த மேட்டர் அங்கேருந்து அந்த டென்ஸ் மேட்டர்லேருந்து எல்லா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே எல்லா டைரக்ஷன்லேயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு அதுதான் வந்து உனக்கு என்ன மாறுச்சு, எனக்கு கேலக்ஸிஸாக மாறுச்சு. புரியுதா? ஸோ நியர்லி ஆல் ஆஃப் த மேட்டர் இன் த யூனிவர்ஸ் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் மேட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். என்னது, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா மேட்டருமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், த சிம்பிளஸ்ட் எலிமெண்ட்ஸ் கிரியேட்டட் இன் த பிக் பேங் சரியா. ஸோ யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸோ த ரெஸ்ட் இன்க்ளூடிங் த ஆக்சிஜன், த கார்பன், கால்சியம் அண்ட் அயன் அண்ட் சிலிகான் ஆர் ஃபார்ம்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் சரியா. ஸோ மற்றதெல்லாம் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமை தவிர்த்து ஆக்சிஜன், கார்பன் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து உன்னோட ஸ்டார்ஸோட கோர்ஸில் வந்து உனக்கு என்ன ஆயிருக்கு, உனக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சரியா. ஸோ மேஜராக உனக்கு நம்மளோட யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் யூனிவர்ஸில் இருக்கிற மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸில் வந்து யூ கேன் see these minerals. So the gravity that holds these stars together generally keeps these elements deep inside their interiors. So இந்த எல்லா ஸ்டார்ஸையுமே வந்து ஒன்றா வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கிராவிட்டி ஓகே, அது வந்து keeps the elements deep inside their interior. So when these stars explode, these fundamental building blocks of planetary systems are liberated throughout the universe. சரியா? So என்ன சொல்றாங்க, the gravity in
இந்த எல்லா ஸ்டார்ஸையும் இப்படி பிடிச்சு இழுத்து வச்சிருக்கிற இந்த கிராவிட்டியில தான் உனக்கு இந்த எலிமெண்ட்ஸை அதோட இன்டீரியர்ஸ்ல வந்து அது வந்து வச்சிருக்கு. ஸோ வென் தீஸ் ஸ்டார்ஸ் எக்ஸ்ப்ளோட், இந்த ஸ்டார்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுறப்ப இந்த எலிமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகுது, இட் இஸ் கெட்டிங் scattered. The fundamental building blocks of planetary systems are liberated throughout the universe. சரியா? ஸோ இந்த ஸ்டார்ஸ்ல தான் வந்து உனக்கு இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இன்டீரியர் கோர்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகுறப்ப இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேட்டர் ஆகுது அண்ட் அதுதான் நம்மளோட பிளானட்டரி சிஸ்டமோட பில்டிங் பிளாக்ஸா வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ கேலக்ஸினா என்ன? வாட் டு யூ மீன் பை கேலக்ஸி? விண்மீன் திரள்கள். சரியா? விண்மீன் திரள்கள்னா என்ன? ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் த பிக் பேங், பிக் பேங்னா என்ன சொன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அது மூலமா தான் உனக்கு கேலக்ஸி ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் த பிக் பேங் clouds of gases began to compress under gravity. ஓகே, ஸோ நிறைய கேசஸ், clouds of gasesனு சொல்லுவோம். அவ்வளோ கேசஸ் வந்து இந்த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் கேஸ்லாம் இருந்துச்சு. அந்த கேசஸ்லாம் என்ன ஆகுது, கிராவிட்டினால எல்லாமே கம்ப்ரஸ் ஆகுது. எல்லாமே வந்து அப்படியே கிட்ட 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 இந்த கேஸ்லாம் வருது டு ஃபார்ம் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்ஸி. ஸோ இந்த கேலக்ஸி பிக்சர் பார்க்குறப்பே யூ கேன் see some gases இல்லையா? ஸோ நிறைய கேசஸ் ஸ்கேட்டர் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராவிட்டினால இது எல்லாமே என்ன ஆகுது, அப்படியே கம்ப்ரஸ் ஆகி இந்த மாதிரி கேலக்ஸிஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் கேலக்ஸிஸோட பில்டிங் பிளாக்ஸ். ஸோ கேலக்ஸினா என்ன? இட் இஸ் த massive collection of gas, dust and billions of stars in their solar system. So galaxy-na என்ன? அது வந்து massive collection of gas. அப்புறம் இந்த galaxy-ல என்ன இருக்கு? gas இருக்கு, dust இருக்கு and billions of stars இருக்கு and solar system இருக்கு. So galaxy-na என்ன definition எழுதிரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உனக்கு யூனிவர்ஸ்ல ஒரு கேலக்ஸி இல்ல, எத்தனை கேலக்ஸி இருக்கான்? 100 பில்லியன் கேலக்ஸி வந்து இருக்கான். சரியா? ஸோ கேலக்ஸிஸ் ஆர் ஆல்சோ in different shapes. ஓகே, ஸோ கேலக்ஸியுமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, ஸ்பைரல், எலிப்டிக்கல் ஆர் இர்ரெகுலர். ஸோ கேலக்ஸிஸ் அக்கர் அலோன் ஆர் இன் பேர். ஸோ இந்த கேலக்ஸிஸ் வந்து உனக்கு தனியாகவும் இருக்கலாம், பேராகவும் இருக்கலாம், பட் தே ஆர் மோர் ஆஃபன் பார்ட்ஸ் ஆஃப் குரூப்ஸ், கிளஸ்டர்ஸ் அண்ட் சூப்பர் கிளஸ்டர்ஸ். ஓகே, ஸோ கேலக்ஸி இன் சச் குரூப்ஸ் ஆஃபன் இன்டராக்ட் அண்ட் ஈவன் மர்ஜ் டுகெதர். ஸோ கேலக்ஸிஸுமே வந்து உனக்கு வந்து எப்படி இருக்குமா, உனக்கு குரூப்பாக வந்து இருக்குமா அண்ட் கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும், சூப்பர் கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் சில நேரத்தில் இந்த கேலக்ஸிஸ் வந்து மர்ஜ் ஆகி கூட இருக்கும். ஸோ நம்மளோட சன் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் ஆர் இந்த மில்கி வே கேலக்ஸி. என்னது? நம்மளோட சன், ஓகே, நம்மளோட சூரியன் அண்ட் அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸ், எர்த்து தாண்டி மார்ஸ், ஜூபிட்டர். ஓகே, ஸோ நம்ம சன் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பிளானட்ஸ், நம்ம சோலார் சிஸ்டம், இது எல்லாருமே எந்த கேலக்ஸியில் நம்ம வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மில்கி வே கேலக்ஸியில் வந்து நம்ம வரும். So there are many galaxies beside our Milky Way. Okay, so நிறைய கேலக்ஸி இருக்கு. மில்கி வே கேலக்ஸி மட்டும் இல்லை, ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி தான் நம்மளோட நெய்பரிங் க்ளோசஸ்ட் கேலக்ஸி. சரியா? ஸோ இதான் யூனிவர்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் யூனிவர்ஸோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு டைமில் வந்து உனக்கு பிக் பேங் தியரி எப்படி எப்படி நடந்துச்சு அண்ட் ஹவு கேலக்ஸிஸ் ஃபார்ம்னு உனக்கு வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட மில்கி வே கேலக்ஸி, நம்மளோட சன் அந்த சோலார் சிஸ்டம் இருக்கிற கேலக்ஸி தான் என்னது, நம்மளோட மில்கி வே கேலக்ஸி. ஸோ இந்த மில்கி வே கேலக்ஸி எந்த ஷேப்பில் இருக்குமா? ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குமா. நம்மளோட மில்கி வே கேலக்ஸி ஸ்பைரல் இன் ஷேப். ஏன் இதை நம்ம மில்கி வே அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, இட் அப்பியர்ஸ் அஸ் அ மில்கி பேண்ட் ஆஃப் லைட் இன் த ஸ்கை. ஓகே, ஸ்கையில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பால் கலரில் ஒரு ஸ்பைரலாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் we call this as Milky Way galaxy. It is made up of approximately 100 million stars and diameter is 1 lakh light years. ஓகே, ஸோ இதில் வந்து 100 பில்லியன் ஸ்டார்ஸ் வந்து நம்மளோட கேலக்ஸியில் இருக்குது அண்ட் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா 1 lakh light years. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அவர் சோலார் சிஸ்டம் இஸ் 25,000 light years. ஓகே, நம்மளோட சோலார் சிஸ்டம் 25,000 light years away from the center of our galaxy. ஸோ நம்ம கேலக்ஸி சென்டர்லேருந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது, 25,000 light years வந்து அவேவாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஆஸ் த earth goes around the sun, the sun goes around the center of the galaxy and it takes 250 million years to do that. எப்படி நம்ம சூரியனை சுற்றி நம்மளோட பிளானட்ஸ்லாம் வந்து சுற்றுதோ அதே மாதிரி நம்ம சூரியனும் எதை வந்து சுற்றுமா, நம்ம கேலக்ஸியோட சென்டரை வந்து நம்மளோட சூரியன் வந்து என்ன ஆகுமா, சுற்றுமா. ஸோ ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா, 250 million years ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரோமீடா அவர் நியரஸ்ட் கேலக்ஸி இஸ் அப்ராக்சிமேட்லி 2.5 million light years. ஸோ மில்கி வே கேலக்ஸியில் தான் நம்ம சன் அண்ட் சோலார் சிஸ்டம் இருக்குது. நம்மளோட க்ளோசஸ்ட் கேலக்ஸி என்ன, நம்மளோட ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி. இஃப் வி மூவ் அட் த ஸ்பீட் ஆஃப் த எர்த்,
it would take us 25 billion years to reach it. Okay, நம்ம earth மூவ் பண்ற ஸ்பீட்ல நம்ம மூவ் பண்ணோம்னா நம்ம அந்த கேலக்ஸியை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமா? 25 பில்லியன் இயர்ஸ் வந்து ஆகுமா? சரியா? ஸோ மில்கி வே கேலக்ஸி பற்றி பார்த்தோம், அதோட வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறது? ஸ்டார்ஸ். ஓகே, எல்லாருக்குமே ஸ்டார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸ்டார்ஸ்னாவே ஷைனிங், கலர்ஃபுல், நம்ம நைட் ஸ்கையே வந்து ரொம்ப அழகாக்குறது என்னது? நம்மளோட விண்மீன்கள், நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ஸ்லாம் என்னது? தே ஆர் த ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்ஸி. ஸோ கேலக்ஸிஸில் நான் என்ன சொன்னேன்? கேஸ் இருக்கும், கம்ப்ரஸ்ட் கேஸஸ், டஸ்ட்டு, ஸ்டார்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் கேலக்ஸிஸ். ஸோ இது வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு? பிக் பேங்கில் தான் நம்ம ஸ்டார்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டார்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுமா? Stars produce heat, light, ultraviolet rays, X-rays and other forms of radiation. என்னது? இந்த ஸ்டார்ஸ் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், லைட் ப்ரொடியூஸ் பண்ணும், யூவி ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேடியேஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம சன்னுமே வந்து ஒரு ஸ்டார். ஸோ அதனால தான் இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரேடியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டார்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் மெயின்லி கேஸ் அண்ட் பிளாஸ்மா. Okay, so main நம்ம stars வந்து it is composed of gas and plasma and they are built by hydrogen gases. So hydrogen atoms வந்து உனக்கு they fuse together to form helium atoms and in the process they produce large amount of heat. சரியா? So hydrogen atoms உனக்கு fuse ஆகி they fuse together to form helium atoms and in the process they produce large amount of heat. எதனால எப்படி இந்த stars வந்து heat produce பண்ணுது அப்படின்னு பார்த்தனா hydrogen atoms தான் உனக்கு வந்து fuse ஆகி உனக்கு helium form பண்ணுது. இந்த ஹீலியம் ஆட்டம்ஸ் தான் ஃபார்ம் பண்றப்ப தான் உனக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த டார்க் நைட் we can see nearly 3000 stars with a naked eye. ஸோ டார்க் நைட்ல நம்மளால 3000 ஸ்டார்ஸ் வந்து நம்மளால வெறும் கண்ணாலவே பார்க்க முடியும். ஆனா எவ்வளோ ஸ்டார்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நட்சத்திரங்கள் என்ன முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவர் யூனிவர்ஸ் contains more than 100 billion galaxies and each of these galaxies have more than 100 million stars. ஸோ ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார் இல்லை, நம்ம யூனிவர்ஸ்ல உனக்கு நிறைய கேலக்ஸி இருக்கு. ஒவ்வொரு கேலக்ஸிலையும் உனக்கு அத்தனை பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. அப்போ டோட்டலா எவ்வளோ பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் இதை கவுண்ட் பண்றது அவ்வளோ கஷ்டம். ஸோ தோ த ஸ்டார்ஸ் அப்பியர் டு பி அலோன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸ். ஸோ பார்க்க என்னதான் வந்து இந்த விண்மீன்கள் ஸ்டார்ஸ் வந்து உனக்கு வந்து தனியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் யூஸ்வலா ஸ்டார் எப்படி இருக்குமா? உனக்கு வந்து பேரா தான் இருக்குமா? ஸோ த பிரைட்னஸ் ஆஃப் அ ஸ்டார் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் இன்டென்சிட்டி and the distance from the earth. Okay, so ஒரு ஸ்டாரோட brightness வந்து the brightness of a star depends on their intensity. Okay, so ஸ்டார் வந்து மினுக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதோட brightness வந்து எது மேல டிபெண்ட் ஆயிருக்குமா? intensity and the distance from the earth. நம்ம earthல இருந்து அந்த ஸ்டார் எவ்வளோ தூரத்தில் இருக்கு அதை பொறுத்து தான் அந்த ஸ்டாரோட பிரைட்னஸ் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஸ்டார்ஸ் ஆல்சோ அப்பியர் டு பி இன் டிஃபரெண்ட் கலர்ஸ் டிபெண்டிங் ஆன் தேர் டெம்பரேச்சர். ஸோ ஸ்டார்ஸுமே வந்து எல்லாமே ஒரே கலரில் இருக்காது, அதுவுமே வந்து என்னது உனக்கு டிஃபரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஏன்? பேஸ்ட் ஆன் தேர் டெம்பரேச்சர். ஸோ ஸ்டார்ஸில் இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து அது ஸ்டார்ஸோட கலர்ஸும் வந்து வேரி ஆகும். So odd stars are white or blue whereas cooler stars are orange or red. Okay, so பசங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சூடா இருக்கிற ஸ்டார்ஸ் வந்து என்ன கலர்ல இருக்கும்? யூஸ்வலா ஒயிட் ஆர் ப்ளூ கலர்ல இருக்கும். அண்ட் அதே மாதிரி கூலர் ஸ்டார்ஸ் வந்து உனக்கு என்ன கலர்ல இருக்கு? யூஸ்வலா ஆரஞ்ச் ஆர் ரெட் கலர்ல இருக்கும். சரியா? அண்ட் எல்லா சைஸ்லயுமே வந்து இருக்கும். சரியா? ஸோ a group of stars. ஸோ ஸ்டார்ஸ் வந்து யூஸ்வலாக தனியாக இருக்காதுன்னு நான் சொல்லிட்டேன், பேராக தான் இருக்கும்னு நான் சொன்னேன். A group of stars forms an imaginary outline or meaningful pattern on the space. ஸோ இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து குரூப்பாக இருக்கிறப்ப நம்ம ஸ்டார்ஸ் வந்து எப்படி சில பேட்டர்ன்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஃபார்ம்ஸ் அன் இமேஜினரி அவுட்லைன் ஆர் மீனிங்ஃபுல் பேட்டர்ன் ஆன் த ஸ்பேஸ். ஸ்பேஸில் நம்ம ஸ்டார்ஸ் வந்து ஒரு அழகான பேட்டர்னில் வந்து அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ தே ரெப்ரசென்ட் அன் அனிமல், மித்தாலஜிக்கல் பர்சன் ஆர் கிரியேச்சர் ஆர் காட் ஆர் அன் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி அது வந்து அழகாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறப்ப அது நம்மளுக்கு ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஒரு அனிமல் மாதிரி இருக்கலாம், ஒரு காட் மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கிற அந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வாட் டு we call this as constellation. என்னது? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கான்ஸ்டலேஷன் சொல்லுவோம். ஸோ திஸ் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ்
is called as constellation. ஒரு அழகான மீனிங்ஃபுல் பேட்டர்ன் அது வந்து கொடுக்கும். ஸோ பீப்புள் இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ் அடாப்டட் தேர் ஓன் செட் ஆஃப் கான்ஸ்டலேஷன் அவுட்லைன். தேர் ஆர் 88 ஃபார்மலி அக்செப்டட் கான்ஸ்டலேஷன். 88 அக்செப்டட் கான்ஸ்டலேஷன் இருக்கு. ஏரிஸ், ஜெமினி, லியோ, ஓரியன், ஸ்கார்பியஸ், கேசியோபியா ஆர் சம் ஆஃப் த கான்ஸ்டலேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களுமே கூட நிறைய பேர் வந்து கான்ஸ்டலேஷனை அப்சர்வ் பண்ணலாம். சரியா? ஸோ த சோலார் சிஸ்டம். ஸோ ஸ்டார்ஸ் பற்றி பார்த்தோம், கேலக்ஸி பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலம். என்னது? சூரிய மண்டலம், or we can call it as solar system. Sun and the celestial bodies which revolve around it form the solar system. Solar system na என்னடா? நம்ம சூரியனை சுற்றி உனக்கு வந்து அந்த உலாவர அந்த பிளானட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வெறும் பிளானட்ஸ் தான் நம்ம சூரியனை சுற்றி வந்து ரிவால்வ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. பிளானட்ஸும் வந்து சுற்றும், சில காமெட்ஸ்ன்ற சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அதுவும் சுற்றும். ஆஸ்டராய்ட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது, மீட்டியோர்ஸ்னு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம்? we call this as solar system. So the gravitational force of attraction between the sun and these objects keep them revolving around it. எப்படி மேம் இந்த சன்னை சுற்றி இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சன்னுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது. அந்த அட்ராக்ஷன்னால தான் இந்த சன்னை சுற்றி இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது? ரிவால்வ் ஆகுது. ஸோ அதனால தான் சன்னை சுற்றி அந்த பிளானட்ஸ், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் மற்றதெல்லாம் வந்து உனக்கு என்ன ஆகுது? ரிவால்வ் ஆகுது. ஓகே, ஸோ த சன் இஸ் த மீடியம் சைஸ் ஸ்டார், எ வெரி ஃபியரி ஸ்பின்னிங் பால் ஆஃப் ஹாட் கேஸஸ். என்னது? சன்னு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஸ்டார். என்னது? Sun is a medium sized star. Okay, a fiery spinning ball of hot gases. Okay, so sun வந்து ஒரு medium sized star. நிறைய hot gases அதில் இருக்கு. So 3/4 of the sun. என்னது 3/4 என்ன? 75%. Okay, 75% of the sun has hydrogen gas and 1/4 has helium gas. நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் உனக்கு கம்பைன் ஆகி ஹீலியம் ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ 3/4 of the sun வந்து உனக்கு என்ன இருக்குமா? ஹைட்ரஜன் கேஸ் இருக்குமா? 1/4 தான் ஹீலியம் கேஸ் இருக்குமா? இட் இஸ் ஓவர் a million times as big as the earth. ஓகே, ஸோ நம்மளோட earth கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட சன்னோட சைஸ் எப்படி இருக்கு? நம்மளோட சன்னோட சைஸ் மில்லியன் டைம்ஸ் பெருசாக இருக்கு. நம்மளோட சன்னோட சைஸ் மில்லியன் times பெருசா இருக்கு. So hydrogen atoms combine or fuse together to form helium under enormous pressure. So நான் சொன்ன மாதிரி எப்படி உனக்கு ஹீலியம் வந்து ஃபார்ம் ஆகுது? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஆர் ஃபியூஸ் ஆகி உனக்கு ஹீலியம் வந்து ஹை ப்ரெஷர்ல ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி இந்த ஹீலியம் ஃபார்ம் பண்ற இந்த ப்ராசஸை we call it as nuclear fusion. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? we call it as nuclear fusion. ஓகே, ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் லைட் அண்ட் ஹீட் வந்து உனக்கு வந்து என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. இந்த எனர்ஜி இந்த ஹீட் அண்ட் லைட் எனர்ஜினால தான் நம்ம சூரியன் எப்படி இருக்கு? நம்ம சூரியன் வந்து which makes sun shine and provide it. அதனால தான் நம்ம சன் வந்து ஷைனிங்காக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ சன் இஸ் சிச்சுவேட்டட் அட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டமில் சென்டரில் சிச்சுவேட் ஆயிருக்கிறது என்னது? நம்மளோட சன்னு தான். ஓகே, ஸோ த ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸ் காஸ் அதர் சோலார் மேட்டர் மெயின்லி பிளானட்ஸ், ஆஸ்டராய்ட்ஸ், காமெட்ஸ், மீட்டியராய்ட்ஸ் அண்ட் அதர் டெப்ரிஸ் டு ஆர்பிட் அரவுண்ட் இட். ஓகே, ஸோ இந்த சன்னில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இந்த சன்னை சுற்றி நம்ம பிளானட்ஸ், நம்ம எர்த்து, மீட்டியராய்ட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்டராய்ட்ஸ்லாம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ராங்காக அதை வந்து பிடிச்சு வச்சுட்டு எல்லா திங்ஸும் வந்து நம்ம சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகுது. ஸோ சன் இஸ் பிலீவ் டு பி மோர் தென் 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்ட். ஸோ நம்ம சன்னோட ஏஜ் பார்த்தோன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டா. சரியா? ஸோ சன் எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு? சூரியன் தோன்றிய விதம், ஃபார்மேஷன் ஆஃப் த சன். என்னது? சூரியன் தோன்றிய விதம் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் த சன். ஓகே, ஸோ அட் த டைம் ஆஃப் த பிக் பேங் நடந்தப்ப, ஓகே, இந்த பிக் பேங் நடந்தப்ப அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு, அதுதானே பிக் பேங்கு. ஸோ அப்போ என்னாச்சு? நம்ம ஹைட்ரஜன் கேஸ் கண்டென்ஸ்டு டு ஃபார்ம் ஹியூஜ் கிளவுட்ஸ் விச் லேட்டர் கான்சென்ட்ரேட்டட் அண்ட் ஃபார்ம் த நியூமரஸ் கேலக்சிஸ். ஸோ பிக் பேங் நடந்தப்ப என்னாச்சு? உனக்கு ஹைட்ரஜன் கேஸ்லாம் கண்டென்ஸ் ஆகி உனக்கு என்னவா மாறுது? அதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி தான் உனக்கு கேலக்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கேஸஸ்லாம் கம்பைன் ஆகி தான் கண்டென்ஸ் ஆகி தான் கேலக்சிஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ சம் ஆஃப் த ஹைட்ரஜன் கேஸ் வாஸ் லெஃப்ட் ஃப்ரீ.
okay, and started floating around in our galaxy. So அப்படி condense ஆகுறப்ப சில hydrogen gasலாம் உனக்கு அப்படியே வந்து ஃப்ரீயாவே float ஆக ஆரம்பிச்சிருச்சு. Okay, so with time, due to some changes, this free floating hydrogen gas concentrated and paved way for the formation of sun and solar system. Okay, so galaxies form பண்றப்ப இந்த ஹைட்ரஜன் கேஸ்லாம் கண்டென்ஸ் ஆகி தான் கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்போ சில ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்த ஃப்ளோட் ஆகிட்டு இருந்த அந்த ஹைட்ரஜன் கேஸ்லாம் என்னாச்சு, அந்த ஹைட்ரஜன் கேஸ்லாம் கான்சென்ட்ரேட் ஆகி உனக்கு இந்த மாதிரி சன்னும் சோலார் சிஸ்டமும் ஃபார்ம் பண்ணும். சரியா ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ கிராஜுவலி த சன் அண்ட் த சோலார் சிஸ்டம் டர்ன்ட் இன்டு அ ஸ்லோலி ஸ்பின்னிங் மாலிகுலர் கிளவுட் கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அலாங் வித் டஸ்ட். ஓகே, ஸோ எப்படி நம்மளோட சன் அண்ட் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, பிக் பேங் தியரி நடந்துச்சு, ஹைட்ரஜன் கேஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு, அந்த ஹைட்ரஜன் கேஸ்லாம் வந்து அப்படியே கண்டென்ஸ் ஆகி உனக்கு கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆச்சு. அதில் ஃப்ரீயாக இருந்த அந்த ஹைட்ரஜன் கேஸ்லாம் அப்படியே வந்து உனக்கு கான்சென்ட்ரேட் ஆகி உனக்கு சன்னும் சோலார் சிஸ்டமும் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ லேட்டராக இந்த சன் அண்ட் சோலார் சிஸ்டம் அப்படியே ஸ்பின் ஆக ஆரம்பிச்சு ஒரு மாலிகுலர் கிளவுடாக அது ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ திஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அலாங் வித் டஸ்ட். ஓகே, ஸோ த கிளவுட் ஸ்டார்டட் டு அண்டர்கோ த ப்ராசஸ் ஆஃப் கம்ப்ரெஷன். ஓகே, ஸோ இந்த cloud வந்து it started to undergo the process of compression as a result of its own gravity. Okay, so இந்த cloud வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா compress ஆச்சு because of its gravity. Its excessive and high speed spinning ultimately resulted in its flattening into a giant disk. Okay, so அப்படியே compress ஆகி அப்படியே spin ஆயிட்டும் இருக்கு, compress ஆயிட்டு இருக்கு, spin ஆயிட்டே இருக்கு. அப்படி அந்த ப்ராசஸ்னால compression and spinning ப்ராசஸ்னால நம்மளோட ஹைட்ரஜன் கேஸ் கான்சென்ட்ரேஷன் இப்போ அப்படியே வந்து compress ஆகி ஸ்பின் ஆகிறதுனால இட் ஃபார்ம்ட் அ ஃப்ளாட் டிஸ்க். அதுதான் என்ன, நம்மளோட சன்னு, சூரியன். ஓகே, ஸோ சன் என்னன்னு பார்த்தோம், சன்னோட ஃபார்மேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட பிளானட்ஸ். ஓகே, ஸோ பிளானட்ஸ் ஆர் நத்திங் பட் கோள்கள். Okay, planets are nothing but கோள்கள். A planet revolves around the sun along a definite curved path which is called as orbit. It is elliptical. Okay, so நம்ம சன்னை சுற்றி நம்மளோட பிளானட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த், மார்ஸ் இந்த மாதிரி பிளானட்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் வந்து என்ன ஆகும், நம்ம சன்னை சுற்றி இது சுற்றிக்கிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட பாதையை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஆர்பிட்னு சொல்கிறோம். அண்ட் இந்த பாத் எப்படி இருக்குமா, எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குமா. ஓகே, ஸோ இதுதான் சன்னுனா இதை சுற்றி எலிப்டிக்கல் ஆர்பிட் ஷேப்பில் நம்மளோட பிளானட்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, நம்ம சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஸோ த டைம் டேக்கன் பை அ பிளானட் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன் இஸ் கால்ட் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ ஒரு பிளானட் நம்மளோட சன்னை சுற்றி அதே பொசிஷனுக்கு வர்றது ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிற டைமை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்கிறோம். பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன, டைம் டேக்கன் பை அ பிளானட் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஸோ பிசைட்ஸ் ரிவால்விங் அரௌண்ட் த சன் எ பிளானட் ஆல்சோ ரொட்டேட்ஸ். ஸோ இந்த பிளானட் வந்து இது என்ன ஆகுது, இது நம்ம சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த பிளானட்டும் என்ன, அதுவுமே வந்து என்ன ஆகும், அதுவுமே வந்து அது தன்னை சுற்றி என்ன ஆகும், அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஓகே, ஸோ பிளானட் வந்து நம்ம சன்னை சுற்றுது, நம்ம பிளானட்டும் என்னது, அதுவுமே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது இதான் வந்து சன்னுனா நம்ம பிளானட் இங்கே இருக்குது, ஸோ இது வந்து சுற்றுது. ஆனால் இது ஃபஸ்ட்டு இப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகிட்டே நம்மளோட சன்னை வந்து நம்ம பிளானட்ஸ் வந்து சுற்றுது. சரியா? அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஸோ த பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் இஸ் 23 hours and 56 minutes. ஓகே, ஸோ பீரியட் ஆஃப் ரொட்டேஷன்னா என்ன, ஸோ நம்ம எர்த் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு ரொட்டேஷன் முடிகிறதுக்கு, ஓகே, ஒரு ரெவல்யூஷன்னா சன்னை சுற்றி அடிகிற அந்த ரவுண்டை வந்து நம்ம ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஆனால் இது ரொட்டேட் ஆகுது பார்த்தியா, நம்ம பூமி சுற்றுது பார்த்தியா, அதோட பொசிஷன்லேருந்து இப்படி சுற்றுது பார்த்தியா, அதை நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு ரொட்டேஷன் நம்ம எர்த் வந்து எவ்வளோ நேரம் எடுக்குதான், ஒரு ரொட்டேஷனுக்கு 23 hours 56 minutes. அதுதான் 24 hours அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துருக்கோம் ஒரு நாள். ஸோ எர்த் ஒரு ரொட்டேஷனில் நம்மளுக்கு ஒரு நாள் ஆகுது. சரியா? So the planets are spaced unevenly. Okay, so நம்ம planets நடுவில் பார்த்தோன்னா நம்ம எர்த், மார்ஸ், ஜூபிட்டர் இந்த மாதிரி நிறைய பிளானட்ஸ் வந்து நம்மளோட
சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளானட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தனா உனக்கு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லாம் இருக்காது, அன்இவனாக தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் நம்ம பிளானட்ஸ். த ஃபர்ஸ்ட் 4 planets ஆர் ரிலேட்டிவ்லி க்ளோஸ் டுகெதர் அண்ட் க்ளோஸ் டு த சன். ஓகே, ஸோ நம்ம சன்னை சுற்றி 4 பிளானட்ஸ் என்ன இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்கும். என்னது, நம்ம சன்னை சுற்றி 4 பிளானட்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். அண்ட் தே ஃபார்ம் த இன்னர் சோலார் சிஸ்டம். Okay, so they form the inner solar system. Farther from the sun is the outer solar system, which are much more spread out. So இந்த 4 planets தவிர்த்து, இந்த இன்னர் சோலார் சிஸ்டம் தவிர்த்து மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து சன்னை விட ரொம்ப தூரமாக வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும். ஸோ thus the distance between Saturn and Uranus is much greater than the distance between Earth and the Mars. So Earth, Mars இது எல்லாமே இன்னர் சோலார் சிஸ்டம்குள்ளே வந்துடும். ஏர்த்துக்கும் மார்ஸ்க்கும் நல்ல டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அவுட்டர் சோலார் சிஸ்டமில் இருக்கிறது தான் நம்மளோட யுரேனஸ், சாட்டர்ன். அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு பிளானட் வந்து அதோட ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுற, ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் ஆகுது, அப்படி எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 1 day. ஓகே, ஸோ ஏர்த்துக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு இட் டேக்ஸ் 24 hours இல்லையா, அப்ராக்சிமேட்லி 23 hours. அதே மாதிரி மெர்க்குரி ஒரு ரொட்டேஷனுக்கு 58.65 days ஆகுமா. வீனஸோட ஒரு ரொட்டேஷன் 243 days, மார்ஸோட ஒரு ரொட்டேஷன் 24.62 hours. இந்த மாதிரி எல்லா பிளானட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ the 4 planets grouped together in the inner solar system. ஓகே, ஸோ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இன்னர் சோலார் சிஸ்டம், சூரியனோட கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற அந்த பிளானட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், இன்னர் சோலார் சிஸ்டம்னு சொல்கிறோம். என்னென்ன பிளானட்ஸ் அதில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். என்னது, மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் தான் உனக்கு இன்னர் சோலார் சிஸ்டமில் வருது. ஓகே, ஸோ இந்த இன்னர் சோலார் சிஸ்டம் இந்த planetsல they have a surface of solid rock and rock crust and are called terrestrial or rocky planets. Okay, so இந்த planets ஓட surface பார்த்தனா they have a surface of solid rock. Okay, their inside surface and atmospheres are formed in a similar way and form similar pattern. Okay, our planet Earth can be taken as a model of other 3 planets. So நம்மளோட பூமி இருக்கு பார்த்தியா, நம்ம பூமி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் நம்மளோட மற்ற இன்னர் சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். சரியா, ஸோ யூஸ்வலாக நம்மளோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து சாலிட் ராக் க்ரஸ்ட் இருக்கும். சரியா, இதுதான் வந்து இன்னர் சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸோட பேட்டர்ன். ஓகே, ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் தான் இன்னர் சோலார் சிஸ்டமில் வரும். The 4 large planets, Jupiter, Saturn, Uranus and Neptune. Okay, இந்த 4 planets தவிர்த்து சூரியனை விட்டு தூரமாக இருக்கிற மற்ற பிளானட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அவுட்டர் பிளானட்ஸ்ன்னு சொல்கிறோம். அவுட்டர் சோலார் சிஸ்டமில் இருக்கிற பிளானட்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன பிளானட்ஸ்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளானட்ஸ் they are made up of hydrogen, helium and other gases in huge amounts. Okay, so இந்த பிளானட்ஸ்லாம் they are made up of hydrogen, helium and other gases in huge amounts and a very dense atmosphere. Okay, so இந்த பிளானட்ஸ்லாம் உனக்கு இந்த gases-ஆல மேட் ஆயிருக்கு and atmosphere ரொம்ப டென்ஸாக இருக்கும். They are known as gas giants and are called gaseous planets. Usually நிறைய gases இருக்கிறதுனால they are called as gaseous planets. Okay, the 4 outer planets Jupiter, Saturn, Uranus and Neptune have rings where ரிங்ஸ். ஓகே, இந்த அவுட்டர் பிளானட்ஸில் இந்த 4 பிளானட்ஸில் உனக்கு அந்த பிளானட்டை சுற்றி என்ன இருக்குமா, ரிங் இருக்குமா. பார்த்தனா இங்கே ரிங் இருக்குது பார்த்தியா, ஸோ இந்த பிளானட்ஸை சுற்றி என்ன இருக்குது, ரிங் இருக்குமா. சரியா, whereas the 4 inner planets do not have any rings. இன்னர் பிளானட்ஸில் உனக்கு ரிங் எதுவும் இருக்காது, ஆனால் அவுட்டர் பிளானட்ஸில் you have rings around the planets. So the rings are actually tiny pieces of rock covered with ice. ஸோ இந்த ரிங்ஸ் தான் என்னது மேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, they are tiny pieces of rock. ராக் கவர் ஆகி உனக்கு ஐஸ் வந்து இருக்கும், அதுதான் வந்து உனக்கு இந்த ரிங்ஸா வந்து தெரியுது. சரியா, ஸோ ஒவ்வொரு பிளானட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெர்க்குரி, புதன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த பிளானட்டோட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் இப்படி தான் வந்து இருக்கும் நம்ம மெர்க்குரி. ஓகே, ஸோ மெர்க்குரி இஸ் த ராக்கி பிளானட் நியரஸ்ட் டு த சன். சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப க்ளோசஸ்டான பிளானட் என்னது, நம்மளோட மெர்க்குரி. ஓகே, ஸோ மெர்க்குரி இஸ் த நியரஸ்ட் பிளானட் டு த சன். இட் இஸ் வெரி ஹாட் டியூரிங் டே பட் வெரி கோல்ட் அட் நைட். ஓகே, டே டைமில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஏன் சூரியன் பக்கத்தில் இருக்குது. அண்ட் நைட் டைம்ல ரொம்ப வந்து கோல்டாக இருக்கும். மெர்க்குரி கேன் பி ஈஸிலி அப்சர்வ்ட் த்ரூ டெலிஸ்கோப் தேன் நேக்கட் ஐ சின்ஸ் இட் இஸ் அ வெரி ஃபெயிண்ட் அண்ட் ஸ்மால். ஓகே, மெர்க்குரியை நம்ம பார்க்கணும்னா நம்ம டெலிஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும், ஏன்னா இது ரொம்ப குட்டியாகவும் ரொம்ப ஃபெயிண்டாகவும் இருக்குது, டிம்மாகவும் இருக்குது. ஸோ இட் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹாரிசான் ஆர் வெஸ்டர்ன் ஹாரிசான் ஆஃப் த ஸ்கை. ஓகே, ஸ்கையில் பார்க்குறப்ப ஈஸ்டர்ன் ஹாரிசான்லையோ இல்லை வெஸ்டர்ன் ஹாரிசான்லையோ தான் நம்ம என்ன பார்க்க முடியும், நம்மளோட மெர்க்குரியை வந்து பார்க்க முடியும், புதனை வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளி. ஓகே, வீனஸ்.
First Mercury, புதன் பார்த்தோம். Next Venus, வெள்ளி. It is a special planet from the sun, almost the same size of the earth. Okay, இந்த பிளானட்டோட சைஸ் எப்படி இருக்குமா, earthோட அதே சைஸ் தான் இந்த பிளானட்டுக்கும் இருக்கும். ஆனால் மெர்க்குரி ரொம்ப குட்டியாக இருக்கும்னு சொன்னேன். It is the hottest planet in our solar system. என்னது, நம்மளோட Venus is the hottest planet in our solar system. So மூணுக்கு அப்புறம் it is the brightest heavenly body in our night sky. Okay, so என்னது, மூணுக்கு அப்புறம் Venus தான் வந்து ரொம்ப பிரைட்டாவே நம்ம ஸ்கைல வந்து தெரியுமா. This planet spins in the opposite direction to all other planets. எல்லா பிளானட்டும் ஒரு டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் ஆகுறப்ப, ஓகே, ரொட்டேட் ஆகுறப்ப, ஸ்பின் ஆகுறப்ப இந்த வீனஸ் மட்டும் உனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஸ்பின் ஆகுமா. ஸோ அன்லைக் எர்த், த சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் அண்ட் செட் இன் த ஈஸ்ட் இயர். ஓகே, ஏர்த்த மாதிரி ஈஸ்ட்ல சன்ரைஸ் ஆகி வெஸ்ட்ல வந்து இங்கே செட் ஆகாது. இங்கே வந்து இது உல்டாவா சுத்துறதுனால இங்கே த சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் அண்ட் செட் இன் த ஈஸ்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வீனஸை நம்மளால கிளியராக கண்ணாலேயே பார்க்க முடியும். இட் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் த ஹாரிசான் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் ஸ்கை. சரியா, ஸோ இதான் நம்மளோட வெள்ளி, வீனஸ் பற்றி படித்தோம். நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட பிளானட் என்னது, பூமி, எர்த். Okay, so the earth where we live is the only planet in the solar system which supports life. So இந்த ஒரே பிளானட்ல மட்டும்தான் உன்னால் என்ன இருக்க முடியுமா, உயிரினங்கள் இங்கே வாழ முடியும். இதுதான் வந்து ஒரே பிளானட் நம்மளோட சோலார் சிஸ்டம்ல. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ், நம்ம சூரியன் கிட்ட இருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே பிளானட் நம்மளோட எர்த் தான். ஸோ டியூ டு இட்ஸ் ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், இட் ஹேஸ் த ரைட் டெம்பரேச்சர், த presence of water and suitable atmosphere and a blanket of ozone. So sunல இருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால கரெக்டான டெம்பரேச்சர் இருக்கு, வாட்டர் கரெக்டா இருக்கு, அண்ட் அட்மாஸ்பியரும் சூட்டபிளா இருக்கு, அண்ட் ஓசோன் பிளாங்கெட், ஓசோன் லேயரும் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால தான், எல்லாமே ப்ராப்பரா இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில வந்து உன்னால உயிர் வந்து வாழ முடியுது. ஸோ ஃப்ரம் ஸ்பேஸ் த எர்த் அப்பியர்ஸ் ப்ளூயிஷ் கிரீன். ஓகே, ஸ்பேஸ்ல இருந்து பார்க்குறப்ப நம்ம எர்த் எந்த கலர்ல இருக்கு, ஒரு ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, டியூ டு த reflection of light from water and land mass on its surface. சரியா, ஸோ பூமி பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பிளானட் என்ன, நம்மளோட மார்ஸ், செவ்வாய். ஓகே, the first planet outside the orbit of the earth is Mars. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஏர்த்துக்கு முன்னாடி இருக்கிற பிளானட்ஸ். இப்போ ஏர்த்துக்கு அப்புறம் outside the orbit of the earth என்னது, first planet என்னது, நம்மளோட மார்ஸ். இட் appears slightly reddish and therefore it is called as red planet. என்னது, நம்மளோட பிளானட் வந்து ரெட்டிஷ் கலர்ல இருக்கிறதுனால இதை நம்ம ரெட் பிளானட் வந்து சொல்றோம். இட் ஹாஸ் 2 small natural satellites. ஓகே, எப்படி நம்மளோட ஏர்த்துக்கு ஒரு நேச்சுரல் சேட்டலைட் 3 இருக்கோ, அதே மாதிரி மார்ஸ்க்கும் 2 நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு, டெய்மோஸ் அண்ட் ஃபோபோஸ். சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளானட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூபிட்டர். நெக்ஸ்ட் என்ன பிளானட், நம்மளோட ஜூபிட்டர். ஸோ ஜூபிட்டர் இஸ் கால்ட் அஸ் ஜெயன்ட் பிளானட். ஓகே, ஜெயன்ட்னா பெரிய. ஓகே, ஜூபிட்டர் இஸ் கால்ட் அஸ் ஜெயன்ட் பிளானட். ஏன், இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் பிளானட்ஸ். ஓகே, எல்லா பிளானட்ஸை விட இதுதான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா, 11 times லார்ஜர் அண்ட் 318 times heavier than earth. பூமியை விட 11 times பெருசாகவும் இருக்கும், அண்ட் பூமியை விட 318 times ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். இட் ஹாஸ் 3 rings and 65 moons. என்னது, 3 ரிங் இருக்கு அண்ட் 65 மூன்ஸ் வந்து இருக்கு. இட்ஸ் மூன் கேனிமேட் இஸ் த லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம்லேயே இந்த ஜூபிட்டரோட மூன் கேனிமேட் தான் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சாட்டர்ன். நெக்ஸ்ட் பிளானட் என்ன, நம்மளோட சாட்டர்ன், சனின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன, அதோட ரிங் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ஷைனியாகவும் இருக்கும். ஓகே, நம்மளோட சாட்டர்ன், அதாவது நம்மளோட இந்த சனி, இந்த பிளானட் வந்து இட் அப்பியர்ஸ் yellowish in color. எப்படி மார்ஸ் வந்து ரெட்டிஷாக இருக்கோ, நம்மளோட சாட்டர்ன் வந்து உனக்கு yellowishaக இருக்கு. இட் இஸ் த செகண்ட் பிக்கெஸ்ட் அண்ட் ஜெயன்ட் கேஸ் பிளானட் இன் த அவுட்டர் சோலார் சிஸ்டம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய பிளானட் என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுதான் செகண்ட் பிக்கெஸ்ட் அண்ட் ஜெயன்ட் கேஸ் பிளானட். ஓகே, ஸோ இதுக்குமே என்னது 60 மூன்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். அதில் இருக்கிறதுலே பெரிய மூன் என்னன்னு பார்த்தோன்னா இதோட மூன் வந்து டைட்டன். ஓகே, ஸோ டைட்டன் இஸ் ஒன்லி மூன் இன் த சோலார் சிஸ்டம் வித் கிளவுட்ஸ். இந்த டைட்டன், இந்த மூணுக்கு மட்டும்தான் இருக்கிறதுலே வந்து உனக்கு கிளவுட்ஸ் இருக்கும். ஸோ ஹேவிங் லீஸ்ட் டென்சிட்டி ஆஃப் ஆல் திஸ் பிளானட் இஸ் ஸோ லைட். ஓகே, இருக்கிறதுலே டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இந்த சாட்டர்ன் பிளானட்டுக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி லைட். சரியா, நெக்ஸ்ட் என்ன பிளானட் அப்படின்னு பார்த்தோன்னா யுரேனஸ்.
Okay, next என்ன Uranus. So Uranus is the cold gas giant and it can be seen only with the help of large telescope. Okay, so இங்க வந்து cold gas தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும் and இதுமே கண்ணால பார்க்க முடியாத telescope வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். Okay, it has a largely tilted axis of rotation. Okay, axis of rotation straight இருக்காது, கொஞ்சம் tilt ஆயிருக்கும் நம்மளோட Uranusல. அதனால இது சுத்துறப்ப எப்படி இருக்கும், கொஞ்சம் சாஞ்சிட்டு சுத்துற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். டியூ டு இட்ஸ் பெக்யூலியர் டில்ட் இட் ஹாஸ் த லாங்கஸ்ட் சம்மர் அண்ட் வின்டர் ஈச் லாஸ்டிங் 42 இயர்ஸ். ஓகே, இந்த டில்ட்டிங் பொசிஷன்னால இருக்கிறதுல இந்த பிளானட்ல தான் சம்மரும் வின்டரும் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்கும். ரொம்ப நாள் இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப வருஷம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிளானட் என்ன, நம்மளோட நெப்டியூன். ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as greenish star. It appears as greenish star. Okay, it is the 8th planet from the sun and it is the windiest planet. Okay, 8th planet and இங்க தான் வந்து காத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். It is called as windiest planet. Okay, every 248 years Pluto crosses it orbit. ஆக்சுவலாக ப்ளூட்டோவே பிளானட்டாக கன்சிடர் பண்ணியிருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலை. ஒவ்வொரு 248 வருஷத்துக்கு நடுவில் உனக்கு வந்து இந்த ப்ளூட்டோ வந்து கிராஸ் பண்ணி போகுமா. ஓகே, this situation continues for 20 years. இந்த நெப்டியூனுக்கு உனக்கு எத்தனை மூன்ஸ் இருக்குது, 13 மூன்ஸ் இருக்குது அண்ட் ட்ரைட்டான் தான் இதில் வந்து லார்ஜஸ்ட். ஒவ்வொரு பிளானட்டை படிக்கிறப்ப அதோட மூன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் எந்த மூன் வந்து பெரிய மூன் அதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ட்ரைட்டன் இஸ் த ஒன்லி மூன் இன் த சோலார் சிஸ்டம் தட் மூவ்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு த டைரக்ஷன் இன் விச் பிளானட் ஸ்பின்ஸ். எல்லா மூணுமே நம்ம பிளானட் எந்த டைரக்ஷனில் ஸ்பின் ஆகுதோ, எந்த டைரக்ஷனில் வந்து ஸ்பின் ஆகுதோ அதே டைரக்ஷனில் தான் மூணுமே வந்து ஸ்பின் ஆகும். ட்ரைட்டன் தான் ஒரே மூன் வந்து பிளானட் எந்த டைரக்ஷனில் ஸ்பின் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம மூன் வந்து ஸ்பின் ஆகுதுன்னா அது என்ன மூன், நம்மளோட ட்ரைட்டன் தான். சரியா? ஸோ அதர் பாடிஸ் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டமில் உனக்கு சன்னு மட்டும் கிடையாது, பிளானட்ஸ் மட்டும் கிடையாது. இந்த சன்னு பிளானட்ஸை தவிர்த்து உனக்கு அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஆஸ்டிராய்ட்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம், சிறுகோள்கள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தெர் இஸ் அ லார்ஜ் கேப் இன் பிட்வீன் ஆர்பிட்ஸ் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். என்னது, இந்த மார்ஸ் ஜூபிட்டர் சுற்றி இருக்கிற இந்த ஆர்பிட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து இந்த மார்ஸ் இருக்கிற ஆர்பிட்டும் ஜூபிட்டர் இருக்கிற ஆர்பிட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். திஸ் கேப் இஸ் ஆக்குபைட் பை அ ப்ராட் பெல்ட் கண்டெய்னிங் அபவுட் 500,000 pieces of rocks that were left over when the planets were formed and now revolve around the sun. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆஸ்டிராய்ட்ஸ்னு சொன்னோம். மேம் நீங்கள் சொல்கிறது புரியலை. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம சன்னை சுற்றி ஒவ்வொரு ஆர்பிட்டில் ஒவ்வொரு பிளானட் வந்து சுற்றிட்டு இருக்கா. ஸோ ஒரு ஆர்பிட்டில் உனக்கு வந்து மார்ஸ் சுற்றுது, இன்னொரு ஆர்பிட்டில் ஜூபிட்டர் சுற்றுது இல்லையா. ஸோ இந்த மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும், ஓகே, ஸோ இது ஒரு ஆர்பிட், மார்ஸ் ஆர்பிட், இது வந்து ஜூபிட்டர் ஆர்பிட். ஸோ இந்த மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் உனக்கு நிறைய கேப் இருக்கும். இந்த கேப்பில் நிறைய ஸ்மால் ராக்ஸ், நிறைய ராக்ஸ் வந்து உனக்கு வந்து என்ன இருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ராக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எப்போ ஃபார்ம் ஆச்சு, இந்த பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகுறப்ப மீதி இருந்த பார்ட்டிகல்ஸ்னால தான் இந்த ராக்ஸ்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இந்த கேப்பை இந்த ராக்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுது. ஓகே, ஸோ இந்த ராக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், we call this as asteroids. மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இந்த இவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆஸ்டிராய்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ த பிக்கெஸ்ட் ஆஸ்டிராய்டு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா சீரிஸ் 946 கிலோமீட்டர் அக்ராஸ். எவ்ரி 15 million years the earth is hit by an asteroid nearing 10 kilometer across. Asteroids can only be seen through large telescopes. ஸோ ஒவ்வொரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம earth வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸால் ஹீட் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி பார்க்க முடியுமா, நம்ம டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியுமா. ஓகே, ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸும் உனக்கு சோலார் சிஸ்டமில் வரும். நெக்ஸ்ட் என்ன, காமெட்ஸ். ஓகே, ஸோ காமெட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வால் விண்மீன்கள்னு சொல்லுவோம், வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஓகே, திடீர்னு நீ வந்து ஸ்கை அப்படியே உட்காந்துருக்கிறப்ப மடியில் நின்றுருக்கிறப்ப ஏதோ ஒன்று பறந்து போகிற மாதிரி ஒன்று ஃபீல் ஆகும் இல்லையா, நட்சத்திரம் பறந்து போகிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், வால் நட்சத்திரம்னு சொல்லுவோம். we call it as comet star. ஓகே, ஸோ காமெட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, they are lumps of dust and ice that revolve around the sun in highly elliptical orbits. Okay,
இந்த காமெட்ஸ்லாம் என்னது, தே ஆர் லம்ப் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஐஸ். ஓகே, ஸோ இதுவுமே வந்து நம்ம சன்னை சுற்றி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தே ஆர் லம்ப்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஐஸ். ஓகே, ஸோ இதோட பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ரொம்பவே லாங். ஓகே, ஸோ இதோட ரெவல்யூஷன் நம்ம சன்னை சுற்றி இந்த காமெட்ஸும் வந்து ரொட்டேட் ஆகிட்டு ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. அதோட பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ரொம்பவே லாங். ஓகே, ஸோ சன்னை அப்ரோச் பண்ணுறப்ப காமெட் வேப்பரைசஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அ ஹெட் அண்ட் டெய்ல். ஓகே, ஸோ இந்த சன்னு கிட்ட வரப்போ என்னாகும், இந்த லம்ப்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஐஸ், அதாவது இந்த காமெட் வந்து வேப்பரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது வந்து வேப்பரைஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா ஒரு மாதிரி கேஷியஸ் ஃபார்மில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உனக்கு இந்த மாதிரி ஹெட்டு டெய்ல் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியும். சரியா? ஸோ சம் ஆஃப் த பிக்கெஸ்ட் காமெட்ஸ் எவர் சீன் அட் டெய்ல்ஸ் 160 மில்லியன் லாங். ஓகே, ஸோ இந்த மாதிரி உனக்கு வந்து காமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இருக்கிறதுலே சில காமெட்ஸ், பிக்கெஸ்ட் காமெட்ஸ்க்கு வந்து டெய்ல்ஸ் வந்து உனக்கு 160 மில்லியன் லாங்காக இருக்கும். 160 மில்லியன் கிலோமீட்டர் லாங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மோர் தேன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் த சன். ஸோ எர்த் அண்ட் சன்னுக்கு உண்டான டிஸ்டன்ஸை விட ரொம்ப பெருசாக நம்மளோட காமெட்டோட டெய்ல் வந்து லாங்காக இருக்கும். ஓகே, ஸோ மெனி காமெட்ஸ் ஆர் நோன் டு அப்பியர் பீரியாடிக்கலி. ஸோ அப்பப்போ நீ வந்து காமெட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஒன் சச் காமெட் இஸ் ஹாலிஸ் காமெட் விச் அப்பியர்ஸ் ஆஃப்டர் எவ்ரி 76 இயர்ஸ். 76 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நீ என்ன பார்க்கலாம், நீ வந்து ஹாலிஸ் காமெட் பார்க்கலாம். இட் வாஸ் லாஸ்ட் சீன் இன் 1986. இட் வில் பி நெக்ஸ்ட் சீன் இன் 2062. சரியா? ஸோ மீட்டியோர்ஸ் அண்ட் மீட்டியோரைட்ஸ். ஓகே, ஸோ நம்ம காமெட்ஸ் இருக்கும், ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன, மீட்டியோர்ஸ் அண்ட் மீட்டியோரைட்ஸ், விண் கற்கள் மற்றும் விண்வீல் கற்கள். ஓகே, ஸோ meteors are small piece of rock scattered throughout the solar system. Okay, so asteroids உனக்கு மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ராக்ஸ். பட் யூஸ்வலாக சோலார் சிஸ்டமில் உனக்கு நிறைய ராக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அந்த ராக்ஸ்லாம் வந்து என்னது ஸ்கேட்டர் ஆகிருக்கும். அந்த ராக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீட்டியார்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மீட்டியார்ஸ் வந்து they will be traveling with a very high speed. Okay, so these small pieces come closer to the earth atmosphere and are attracted by the gravitational force of earth. So இதுவுமே பயங்கர ஸ்பீடில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம earth கிட்ட வரப்ப earthோட gravitational forceால இது வந்து என்ன ஆகும், it will get attracted to the earth. Okay, so most of them are burnt up by the heat generated due to friction in the earth atmosphere. They are called meteors. Okay, ஓகே, ஸோ சில நேரத்தில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் இந்த மீட்டியார்ஸ்லாம் வந்து தே வில் பி கெட்டிங் அட்ராக்டட் டு த எர்த். அப்படி வந்து இந்த கல்லுலாம் வந்து நம்ம எர்த்தில் வந்து அட்ராக்ட் ஆகி அப்படியே கிட்ட வரும். ஸோ இந்த அட்மாஸ்ஃபியரில் அது அவ்வளோ ஸ்பீடாக வரப்போ நிறைய ஃப்ரிக்ஷன்னால அது என்ன ஆகிடும், அப்படியே வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம எர்த் சர்ஃபேஸில் பட்டோன்னே. ஓகே, ஸோ சம் ஆஃப் த பிக்கர் மீட்டியார்ஸ் மே நாட் பி பேர்ன் கம்ப்ளீட்லி அண்ட் தே ஃபால் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். தே ஆர் கால் மீட்டியோரைட்ஸ். ஓகே, ஸோ சில பிக்கர் மீட்டியார்ஸ்லாம் வந்து என்ன ஆகாது, பேர்ன் ஆகாது கம்ப்ளீட்டாக, அது நம்ம எர்த்தில் வந்து விழும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், மீட்டியோரைட்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேட்டலைட்ஸ். நெக்ஸ்ட் என்ன, satellites, we also call it as துணைக்கோள்கள். Okay, a body moving in an orbit around a planet is called satellite. Okay, so சன்னை சுற்றி planets revolve ஆகுது. ஆனால் இந்த பிளானட்டை சுற்றி ஒரு ஆர்பிட்டில் சுற்றுற ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சேட்டலைட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ பிளானட்டை சுற்றி ஒரு ஆர்பிட்டில் ஒரு பாடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் அந்த பிளானட்டை சுற்றி. அந்த பாடியை தான் we call it as satellite. ஓகே, ஸோ நம்ம பிளானட்டை சுற்றி ஹியூமனே என்ன பண்ணுறாங்க, சில பாடியை வந்து ரிவால்வ் பண்ண வச்சுருக்கான். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். பட் நேச்சுரலாகவே சில பாடி வந்து பிளானட்டை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லுவோம். ஓகே, நம்மளோட நேச்சுரல் சேட்டலைட் இயற்கையாகவே நம்ம ஏர்த்தை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பாடி நேச்சுரலாகவே என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட நேச்சுரல் சேட்டலைட் இஸ் மூன். ஓகே, we can see the earth satellite moon because it reflects the light of the sun. நம்மளால நம்ம சேட்டலைட்டை பார்க்க முடியும், ஏன்னா அது சூரியனோட லைட்டை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ சேட்டலைட் மூவ்ஸ் அரௌண்ட் த பிளானட் டியூ டு கிராவிட்டி அண்ட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த சேட்டலைட் நம்ம பிளானட்டை சுற்றி எப்படி வந்து ரிவால்வ் ஆகுது, ஏன்னா நம்ம பிளானட்டில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்புறம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால தான் நம்ம பூமியை சுற்றி நம்ம பிளானட்டை சுற்றி நம்ம சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம சோலார் சிஸ்டமில் மெர்க்குரி அண்ட் வீனஸை தவிர்த்து, என்னது மெர்க்குரி அண்ட் வீனஸை தவிர்த்து எல்லா பிளானட்டுக்குமே உனக்கு என்ன இருக்குமா, மூணு இருக்குமா, சரியா, எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் வீனஸ். மெர்க்குரி அண்ட் வீனஸ், சரியா.
Okay, the sun traveling at a speed of 250 km per second takes about 225 million years to complete one revolution around the Milky Way. So cosmic year na enna? Okay, so Milky Way ஓட சென்டரை எது ரிவால்வ் பண்ணோம், நம்மளோட சன் வந்து ரிவால்வ் பண்ணோன்னு சொன்னேன். ஸோ எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாரு, அது வந்து 250 km per second ஸ்பீடில் போகுது. ஓகே, இட் டேக்ஸ் 225 million years to complete one revolution around Milky Way galaxy. சரியா? ஸோ அதுதான் we call it as cosmic year. சரியா? ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்ன?